இந்த ஒரு டேப்பை ஒட்டுறதுனால நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய காசை மிச்சம் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா ரிபப்ளிக் டே சேலில் 30 ரூபீஸ்க்கு தான் வாங்கினேன். இது பார்த்தீங்கன்னா அதசிவ் ஃபோம் டேப்பு. இதோட லென்த் பார்த்தீங்கன்னா 5 மீட்டர்ஸ் இருக்கும். வித்து பார்த்தீங்கன்னா 24 மில்லிமீட்டர்ஸ் இருக்கும். நம்ம வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கதவு, சேரு, சோஃபா இதெல்லாம் இழுத்து ஸ்க்ராட்ச் ஆகிருக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்னு இதில் பார்க்கலாம். சோஃபாவெலாம் நகட்டும் போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்க்ராட்ச் விழுக்கும். உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த அளவுக்கு லென்த் வெட்டிக்கோங்க. இதிலே டபுள் சைட் டேப் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த சோஃபாவும் வீணாக போகாது. அதே மாதிரி பெயிண்ட்டும் வேஸ்ட் ஆகாது. இது சின்ன பசங்கள்லாம் கையெல்லாம் வந்து சோஃபாக்கு நடுவில் கதவுக்கு நடுவில்லாம் விட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணுவோம், கையும் நஞ்சு போகாமல். இதே மாதிரி கபோர்டு, கதவு இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கதவு வந்து டப்புன்னு அடிக்கிற மாதிரி சவுண்டு கேட்டுச்சுன்னா ஒட்டும் போது பார்த்தீங்கன்னா ஃபோம் இருக்கிறதுனால உங்களுக்கு சவுண்டு வராது. அதே மாதிரி கதவுக்கு கீழே இருக்கிற கேப்புக்கும் நீங்கள் இதை ஒட்டி சவுண்ட் ப்ரூஃபாக வச்சுக்கலாம். இந்த மாதிரி கார்னர்ஸில் இருக்கிற எட்ஜஸ்க்கும் இதை ஒட்டி வைக்கிறதுனால அடுப்புக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அடுப்புக்கு கீழே தண்ணி போகாது, குட்டி குட்டி பூச்சியும் போகாது. ஆல்ரெடி என்னோட அடுப்பில் அப்படியே இருக்குது. ஸோ இதை ரீப்ளேஸ்க்காக வாங்கியிருக்கேன்.